இந்த வண்டி வச்சு தான் இன்னைக்கு அவனை பிராங்க் பண்ணணும். காலில் ஆட்டம் கொடுக்கல. ஹாய் ஹலோ, இன்னைக்கு புதுசாக ஒரு வீடியோ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அந்த வீடியோ என்ன அப்படின்னா ஏப்ரல் ஃபூல். ஹாய் ஹலோ, இன்னைக்கு புதுசாக ஒரு வீடியோ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணி ஒரு வீடியோ பண்ணலாம். நான் இது ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ ட்ரை பண்ணுறேன். ப்ராங்க் வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸை வண்டி கேட்டிருக்கேன். வண்டி வந்து தாரேன்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து 2 நாளாக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். முடியாமே போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப போட்டு சொதப்பிட்டு இன்றைக்கி ஃபைனலாக நான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி எடுத்துட்டு எப்படி வரப்போகுதுன்னு அப்படின்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவு என் எஃபெக்டை போட்டு நான் எடுக்க பார்க்குறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசி வரை பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வண்டி வாங்குறதுக்காண்டி தான் போயிட்டுருக்கோம். அவனுக்கு தெரியாது நாங்கள் ப்ராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னு. நாங்கள் வண்டி வாங்கிட்டு அவங்ககிட்ட நம்ம ஒன்றுமே சொல்லக்கூடாது. நான் வீடியோ எடுக்க போகிறேன் அந்த மாதிரி தான் அவன்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். அதனால் நான் போய்கிட்டு அவன்கிட்ட வண்டி வாங்கிடுறேன். ஃபஸ்ட் நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்தாலும் அவங்க கொஞ்சம் டவுட் ஆயிடுவான். ஏற்கனவே இந்த பிளான் கிட்டத்தட்ட 2 நாளாக நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளாக மிஸ் ஆகி போயிட்டே இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக விடக்கூடாது. அதனால் நான் டைரெக்ட் நாங்கள் போயிட்டு வண்டி வாங்கிடுறேன். 2 மணி வரை தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அவனை வச்சு செஞ்சிடணும். அதனால் நான் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். லே வீட்டுக்கு என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நீ சாய் சட்டு விட்டு வண்டி விடல. இங்கே பழவெறிக்கலம்னே. வண்டி எங்க இருக்கு? அவன் வீட்டு முன்னாடி போல. சரி அவனை போறேன் போ. சரி இதுதான் வண்டி. இந்த வண்டி வச்சுதான் இன்னைக்கு அவனை பிராங்க் பண்ணணும். சரி நீ நாங்கள் கிளம்புறோம். இதுலேயே நின்னோம்னா ஆல்ரெடி அவனுக்கு டவுட் வந்துட்டு. நாங்கள் அவனை வீடியோ எடுக்கிறது அவன் பார்த்தனால அவனுக்கு ஆல்ரெடி டவுட் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்னு. அவனை நம்ப வைக்கணும். நீ அதுதான் நம்ம வேலை. எப்படி நம்ப வைக்க போகிறேன்னு தெரில. சரி பார்த்துக்கலாம். நாங்கள் இன்னைக்கு கிளம்புறோம். இன்னைக்கே டைம் ஆகும். இதுவரை நான் எடுத்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னா ஒரு பெரிய கெடுபிடி விஷயம் நடந்துட்டு. நான் அதை சொல்லக்கு விரும்பலை. அதை அப்படியே விட்டுருவோம். என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் சொல்ல முடியல, வீடியோவில் சொல்ல முடியாது. நாங்கள் இப்போ அந்த எக்கோ பார்க்கு கிட்ட வந்துட்டோம். எதுக்குன்னா நான் ஃப்ரெண்டுகிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன் எக்கோ பார்க்கில் தான் ஒரு வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ அவனுக்கு வந்து பெருசாக டவுட் ஒன்றுமே கிடையாது. நான் இப்போ எக்கோ பார்க்கு கிட்ட நிற்கேன். இப்போ அவனை என்னன்னு சொல்லி ப்ராங்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்கள ஃப்ரெண்டுக்கு வண்டியை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவன் கரெக்டாக 2 மணிக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். வண்டியை கொண்டு ஒளிச்சு விட போகிறேன். எக்கோ பார்க்கில் தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் அவன்கிட்ட கால் பண்ணி சொல்லணும். என்ன கால் பண்ணி சொல்ல போகிறேன் அப்படின்னா நண்பா நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன், வண்டியை காணும், அந்த மாதிரி தான் அவனை ப்ராங்க் பண்ண போகிறேன். இப்போ இதில் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் என்னென்னா அவன் நம்பணும். இப்போ நான் என்ன சொன்னாலுமே அவன் நம்பணும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இப்போ அவன்கிட்ட கால் பண்ணி என்ன சொல்ல போகிறேன், வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன், நான் இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லி முதல்ல நம்ப வைக்கணும். நம்ப வச்சதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட ரிட்டன் கால் பண்ணி சொல்லணும். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வெளியே வந்து வண்டியை பார்த்தேன், வண்டி எங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லி அவன் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு வர என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் முதல்ல வண்டியை ஒழிச்சு விடணும். எதுக்கு அவன் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஒழிச்சு விட்டாதான் அவனுக்கு கால் பண்ணி நம்ம பேசும்போதும் கரெக்டாக இருக்கும். அந்த நேரம் போய் ஒழிச்சு விடணும்னா ரொம்ப கஷ்டம். இப்போ அதனால தான் ஒரு பெட்ரோல் பல்க் இருக்குது. அந்த பல்கில் போய் வண்டியை ஒழிச்சு விட்டுட்டு இங்கே வந்து அவனுக்கு கால் பண்ண போகிறேன். கால் பண்ணி அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வண்டி கட்டி வருவான். வச்சு அவனை ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வீடியோ எடுக்க பார்ப்போம். வீடியோ எந்த மாதிரி வருதுன்னு தெரியல. அப்படியே போய் வண்டியை விட்டுட்டு ஒரு டீயை போட்டுட்டு பொறுதியாக அவனோட ஃபோன் பண்ணி பேசுவோம். இப்போ வண்டி இதுலேயே நிற்கட்டும். நான் வெளியேருந்து பார்க்கும்போது இந்த வண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால தான் நான் உள்ளே ஒழிச்சு விட்ருக்கேன். சப்போஸ் அவனை பார்த்தாலுமே வண்டி தெரியாது. நான் இனி அவனோட கால் பண்ணி என்னால் யாருக்கெல்லாம் முடியுமோ எவன்லாம் ப்ரெஷர் ஆவானோ அவனுக்கு எல்லாருக்குமே கால் பண்ணி கூப்பிடணும். நண்பா இப்படி வண்டியை காணும் அப்படின்னு. அவனை என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறான்னு தெரியல. பார்க்கலாம். நம்ம பொறுதியாக ஒவ்வொருத்தனுக்காக கால் பண்ணுவோம். உடனே கால் பண்ணால் மொத்தமாக வந்துடுவானோ ஒரு ஐடியா. இப்போ எக்கோ பார்க்கு லெஃப்ட் சைடு ஒரு டீ கடை இருக்குண்ணா. இப்போ அந்த டீ கடை கிட்டே வந்துட்டு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு கூலாக வந்துட்டு நம்ம நீ ஃபோன் பண்ணி பேசுவோம். எவன் ஓவர ப்ரெஷர் ஆகணும் முதல்ல அவனுக்கு தான் கால் பண்ணணும். ஒருத்தர் இருக்கா இருக்குன்னு அவனுக்கு அடிக்கேன் முதல்ல. இப்போவுமே நான் கால் பண்ணி சொல்லிடுறேன், வீடியோ எடுத்து முடிக்க போகிறேன் நண்பா வா அப்படின்னு. கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மணி ஆகுது. நண்பா எங்கே இருக்கு? வீட்டில் இருக்கு. அஜய்க்குள்ள வண்டி ஆண்டதான் இருக்கு பார்த்து. எக்கோ பார்க்கு வீடியோ எடுக்க வந்தேன். அவன் வந்து வண்டி வந்து நீ எடுக்க இல்லைன்னா அவனுக்கு கால் பண்ணி கூப்பிடாட்டா?
இல்லை நண்பா, இப்போ நான் எக்கோ பார்க்கில் வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். வண்டியை உங்ககிட்ட வந்து தரவா இல்லை நான் அஜய் கிட்ட கொடுக்கவான்னு கேட்கேன். வண்டியா கொண்டு வரணும். சரில நண்பா, சரி சரி. இவன் அவன்கிட்ட கொண்டு வான்னு சொல்கிறான். இனி யாருக்கு? இனி அஜய்க்கே கால் பண்ணுவோம். இது வந்து வண்டி ஓனருக்கு கால் பண்ணுறேன். நண்பா எங்க இருக்கு நண்பா? போத்தீஸ்ல இருக்க. இல்ல நண்பா, இப்போ வீடியோ உள்ள எடுத்துட்டு இருந்தேன் பாத்துக்கோ, எக்கோ பார்க்கு உள்ள. இப்போ முடிச்சு வெளியே வந்துருவேன். அதான் வண்டி யார்ட்ட கொடுக்கணும்னு சொல்லி கேட்கறதுக்காண்டி தான் அடிச்சேன். சரில நண்பா, சரி சரி. சரில நண்பா. சரில நண்பா, நான் என்ன வெளியே வந்துட்டு கூப்பிடுறேன். அம்மா அவனை ஃபன் பண்ற மாதிரி இல்லை, அவன் நம்மள ஃபன் பண்றானே தெரியல. அவன் சரி சரின்னு சொல்லிட்டு வைக்கான். இன்னும் இப்பதான் 2 பேருக்கு கால் பண்ணியிருக்கேன். 2 பேரும் சரலன்பா கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கானு. நான் இனி என்ன பண்றேன்னா, ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு கால் பண்றேன். வண்டி ஓனர் வந்து போத்தீஸ்ல நிற்கான். நான் ஒரு 15 நிமிஷம் கால் பண்ணி, நண்பா இப்படி வண்டியை காணும், வெளியே வந்தேன், எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்லி சொல்லுவோம். என்ன ரியாக்ஷன் பண்றான்னு தெரியல. முடிஞ்ச அளவு என்னெல்லாம் முடியுமோ எல்லாமே பண்றேன், பார்ப்போம். இப்போ நான் கால் பேசும்போது ரெக்கார்டு ஆன் பண்ணாமல் பேசிட்டேன். அவன் இப்போ என்ன சொன்னான்னா, என்னடா சொல்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, வை நான் வாரேன்னு சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம் கால் பண்ணிட்டு வாரான். எப்படின்னு தெரியல. நான் இனி அவனுக்கு ரிட்டன் அடிச்சு பார்க்குறேன். நான் இந்த நேரம் பார்த்து மைக் ஆஃப் பண்ணி வைப்பேனா? நண்பா கேக்குதால வாரியா? வாழ நண்பா, வண்டியே காணுங்க. வாழ அவன் ஸ்பீடா வந்துட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்ப நான் ஏதாச்சும் யோசிக்கணும், எதுல வண்டியை விட்டேன், ஏதாச்சும் உருட்டணுமே. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. உருட்டலாம். வண்டி எங்க விட்டேன்னு கேட்டா, இங்கேதான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதுல ஒரு வண்டி டயர் தடம் இருக்கு. சரி, இது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலயே சொல்லிடுவோம். நண்பா, இதுலதான் விட்டுட்டு போனேன். சாவி ஆண்டதாம்ல இருக்கு. சாவி ஆண்டதானே இருக்கு. எங்கடதாம்ல இருக்கு. இன்னொரு சாவி உண்டும்ல. அபிகிட்ட போன் பண்ணி அஜய் கேட்க சொல். சாவி அண்ணன் எடுத்துட்டு போனானு கேட்குது. என்னல பண்ணாது. அஜய் அவனுக்கு போன் பண்ணு. நாங்க வீடியோ எடுத்துட்டு இப்பதான் வெளியே வந்தோம். வெளியே வந்து நான் இவன்ட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உனக்கு கால் பண்ணேன். அது வர போய் பார்த்துட்டு வந்துட்டோம்லே, எவனா எடுத்து வச்சிருக்கானல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எடுத்த மாதிரி தான் இருக்கு. நான் அதுல அந்த ஃபுட் பிரிண்ட் பாக்குறேன். அவன் டியூ கட்டினானு கேளு முத. நானும் அஜய்க்கு கால் பண்ணல. எனக்கு ஒரு மாதிரி இருந்து பார்த்துக்கோ. பண்ணலையா? அஜய் கால் பண்ணலன்னா இவன்ட கால் பண்ணும்போது சொல்லிதான் கால் பண்ணேன், கால் பண்ணாத அப்படின்னு. அவன் போத்தீஸ்ல நிக்கான்னு சொன்னான்ல அஜித்து. இந்த முடுக்கு வழியெல்லாம் போய் பாருல எப்படின்னு. சரி போயிட்டா. அங்க போய் வெளியே விட்டுறியாம. இப்ப நம்ம அங்க போய் கேமரா கிடையாது, அங்க போய் போட்டுருவான். நான் எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு. நீ அது போய் பெட்ரோல் போட்டுருவா, நம்ம பாக்கலாம். அஜய்க்கு அடிச்சோம்ல, அவன்கிட்ட அடிச்சு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பாத்து. புரியல. என்ன பண்ணணும்னே தெரியல எனக்கு. கால்ல ஆட்டம் கொடுக்கல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பாரு, அங்க போய் பாரு. அவன் ஒண்ணு பண்ணுவோம். என்ன அவன்கிட்ட கேட்டியா? நீ முதல்ல அவன்கிட்ட கேட்டியா? அவன்கிட்ட கேட்டியாலே? அவனுக்கு போன் பண்ணல நண்பா. அவன் ஏதாச்சும் சொல்லுவான் கண்டிப்பா. என்ன அவன்கிட்ட கேட்டியா? அவன் ஃபைனான்ஸ் கட்டினானா முதல்ல? ஒரு டியூ தான் கட்டணுமா? எங்க ஒரு டியூ கட்டியா? 2 டியூ கட்டணுமா? சரி, அப்போ நான் ஒண்ணு பண்றேன் இவங்க கூட. அப்ப நான் யாரி போட்டா எங்க ஒருமா கால ஆட்டம் கொடுக்கல. நம்மள ஃபன் பண்றான்னு நினைக்கிறேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இல்ல வண்டி என்ன கேமரால இல்ல எவனா இரு. நான் பாக்கல நினைச்சியோ நீ.
நண்பா பொய் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லலே. நாங்க வீடியோ எடுத்தாமலே வெளியே வந்தோம். நான் புரியல உள்ள நாமளே போய் வீடியோ எடுத்துட்டு வந்தோம். கேட்டு பார்ப்போம். காலம் ஆட்டம் நம்மளுக்கு அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். புரியல ஏன் இவன் நம்மள வச்சு கேம் விளையாண்டுட்டு இருக்கான். நினைக்கிறேன் ஃபன் பண்றேன்னா வீடியோ எடுக்கணும். ஃபன் பண்ற இதுக்குள்ள உங்களெல்லாம் போட்டு கூட போறேன். எனக்கு தேவையா? கேமரா தெரியுமா? கனிமஞ்சனாவா? சிரிச்சுட்டே இருக்கான். எனக்கு இவன்ட்ட என்ன சொல்ல இருக்கு? கண்டுபிடிச்சுடானே. ஏல நீ வீடியோ எடுக்கிறது ஒழுங்கா எடுக்க மாட்டியாலே. சரி சிரிக்காத. சிரிச்ச நீ எதுக்குல சிரிக்க? கொஞ்சம் மூஞ்ச வந்து கொஞ்சம் பயங்கரமா கருணை கொடூரமா வச்சுக்க. அப்பதான் அவன் நம்ப மாட்டான். எனக்கு என்ன ஒண்ணுன்னு தெரியல. புரியல. நீ அவனை இங்கேதான் பாத்துட்டே இருக்கணும். நான் பேசுறத நான் காத்துல கேட்கணும்னு நினைக்கிறேன். புரியுதா? அவனுக்கு எல்லாம் போன் நான் சும்மா கையை தூக்கி தூக்கி பேச. சிரிக்காதல. எப்போ நீ சிரிச்சு அவனை எல்லார்ட்டையும் கேட்க ஆரம்பிச்சுட்டானோ. ஒழுங்கா இல்ல ஆனா எல்லாட்டையுமே கேட்க ஆரம்பிச்சுட்டானோ. இதுக்கு பிறகு இவனோட வச்சு விளையாண்டோம்னா எனக்கு தான் ரிஸ்க். அதனால ஃபன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட வேண்டியதான். நானும் எவ்வளவு நேரம் தான் நல்லவன போலயே நடிக்கிறது. எனக்கு முடியல. பாரம்லா புரியல. நண்பா ஏப்ரல் ஃபுல். நான் சிரிச்சுட்டு அஜய்க்கு இவன் வேற சிரிச்சு சரி வண்டி எடுத்துட்டு கிளம்புவோமா? வண்டி அந்த பல்குள்ள ஒளிச்சு விட்டுருக்கேன் பாத்துக்கோ. கெட்டார்த்த விடாதுல. ஏப்ரல் ஃபுல். இது ஏப்ரல் மாசம். அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஏப்ரல் ஃபுல். ஏப்ரல் ஃபுல். இப்போ நான் வந்து சிரிச்சிட்டேன்னு இல்லை. கேமரா வந்து நான் வந்து அவன் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சது நெஞ்சுக்கிட்ட வச்சு பிடிச்சிருந்தனால அவனுக்கு டவுட் வந்துட்டு நான் இருந்தாலும் முடிஞ்ச அளவு சமாளிச்சு. இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சிட்டானு. இப்போ வண்டி எடுக்க போயிருக்கானுவேன். வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல. நான் போட்டதுக்கப்புறம் பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பிராங்க் ட்ரை பண்ணுறேன். வந்துட்டானோ. சரி பார்ப்போம். பாய்.